இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அதை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தகுதி இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு இந்தியாவுடன் இணைப்பதற்கு தொடர்ந்து போராடி வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, திமுகவும் இல்ல காங்கிரசும் இல்ல, ரெண்டும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்த கட்சி காங்கிரசும் திமுகவும். இன்றைக்கு 10 ஆண்டு காலம் மீனவர்கள் படுகின்ற துன்பத்தை கண்டு காணாமல் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தொடர்ந்து மீனவர்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, அவள் படுகின்ற இன்னல்களை ஒவ்வொரு முறையும் மத்தியிலே ஆளுகின்ற அரசுக்கு இன்றைக்கு உணர்த்தி இந்த மீனவர்களுக்கு விடுவு காலம் பிறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இப்பொழுது அந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா எடுத்திருக்கின்றது. இனியாவது உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்குக்கு பதில் அபிடவிட் போடுங்க. அந்த பதில் அபிடவிட்ல இலங்கைக்கு ஒப்பந்தம் போட்ட கச்சத்தீவை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று, ஒப்பந்தத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று பதில் மனு போடுங்க. இப்போது போடுங்க. அந்த மீனவர்களை இப்போது காப்பாத்துங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைக்கு பிறகும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அந்த மீனவர்களை, நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றைக்கு அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் மத்திய அரசுக்கு உடனுக்குடன் தெரிவித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி விடுதலை செய்ய வைச்ச கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். மீனவருடைய படகுகள் இன்றைக்கு இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த படகுகள் எல்லாம் சேதமடைந்திருந்தன. அதை சீர் செய்வதற்கு நிதியுதவி அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதே போல மீனவர்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பல்வேறு நன்மைகளை செய்தது. பாக் வளைகுடா மாவட்டங்களில் இழுவை படகுகளை ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளாக மாற்றுவதற்கு மானியம் வழங்குகின்றது. இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி சாலைகள் இன்றைக்கு 1000 கோடிக்கு மேலாக செலவழிக்கப்பட்டது. அருமையான சாலைகளாக அமைக்கப்பட்டது. அதுபோல தடுப்பணைகள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டம், இந்த பகுதி விவசாயிகள் இருந்த பகுதி ஏரி குளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு பெய்கின்ற மழை நீர் அங்கேயே தேங்கி நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு கிடைச்சது. அந்த முழுக்க விவசாயிகள் பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிடும். அந்த விவசாயிகள் மண்டன மண்ணை இலவசமாக அள்ளிக்கொண்டு அவருடைய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்திய காட்சி அதிமுக ஆட்சியிலே பார்க்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே,